சுமந்தா அதான் சொல்றீங்க ஒரு பாயிண்ட்ல. திரு ஜெயதீஸ்வரன், நான் ஒரு புள்ளி கூட சொல்றேன். நீங்க எல்லாருமே இப்போ அன்புமணி கடந்த 10 ஆண்டுகள் அதுக்கான பர்ஃபார்மன்ஸ், அவர் அதுக்கான அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு வந்ததுன்னா எங்க சிக்கல் வருதுன்னா, உதாரணத்துக்கு 2006 விஜயகாந்த் அவர்கள் விருதாச்சலத்தில் நிற்கும் போது டாக்டர் கோவிந்தராஜை வேட்பாளராக டாக்டர் ராமதாஸ் அறிவிக்கிறார். அங்க ஆனா வெற்றி நெருக்கடியை உண்டாக்கும், அப்ப குரு மாதிரி ஒருத்தர் அங்க போட்டியிட வைக்கலாம் அப்படிங்கிற கருத்து எடுபடலை. அப்ப இந்த முடிவுகளை எடுக்கிறதுல நிறுவனர் ராமதாஸ் எடுக்கிறாரு. ஆனால் அதுக்கான விளைவுகளை அன்புமணி சந்திக்கணுமா அப்படின்னா இன்னைக்கு அதிலிருந்து மாற்றி முழுமையாக நம்மளே முடிவெடுப்போம். அது சரியோ தப்போ நம்ம பண்ணலாங்கிற ஒரு இடத்துக்கு திரு அன்புமணி வந்திருக்கிறாருன்னு தானே பார்க்க முடியுது. கரெக்ட் தாங்க. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ அவருடைய இன்னைக்கும் கட்சியில இருக்குல்ல. இப்ப நீங்க முழுக்க தானே சுயமாக அந்த முடிவுகளை அன்புமணி அவர்கள் எடுத்துற முடியுமான்னா இல்ல. அவர் என்ன ஃபீல் பண்றாரு, இல்ல என்னுடைய இது இருக்கிற இன்னைக்கு நிர்வாகிகள் யாரும் போகாம இருக்காங்க. முதல் முறையா மருத்துவர் ராமதாஸ் அழைத்து இப்படி 90% நிர்வாகிகள் போகலங்கிறது என்ன செய்தி? அப்பது என்ன மெசேஜ்? இல்ல அதே நீங்க இப்போ இந்த தலைவர் வந்து செயல் தலைவரா மாத்துறாருல, அன்னைக்கு யாரும் பெருசா ரிவால்ட் பண்ணாங்களா? போய் சமாதானப்படுத்துறதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டாங்க. அன்னைக்கு எல்லாம் ரிவால்ட் பண்ணல. இன்னொன்னு, இப்ப மேடையில ஒரு இடத்துல கூட அவர் வந்து தலைவர்னு சொல்லலாம். இன்னைக்கு கூட பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பும்போது செயல் தலைவர் தான் சொல்லி சொன்னேன். அப்ப அவர் இன்னும் பிடிவாதமா தான் இருக்கார். செயல் தலைவர் தான். இல்ல நேத்து பேசுறீங்க, இப்ப நீங்க பேசுறவங்களா இல்ல சார், ரிவோல்ட்ல இப்ப டாக்டர் அன்புமணி ராமதாஸ் நான் இன்னைக்கு கூட்டத்துக்கு வரவில்லை அப்படிங்கிற தகவல் மற்றவர்களுக்கு போகுது. 90% யாரும் போகல. அப்ப வெளிப்படையா என்ன தெரியுது? எல்லாரும் அன்புமணி பின்னாடி நிக்கிறாங்க, அணிவகுத்து நிக்கிறாங்க. அதுல திரு அன்புமணியும் அதுக்கு தயாராகிட்டார் அப்படிங்கிறது தான் அர்த்தம். நான் எதிர்கொள்ள தயாராகிறேன், நான் இதுல ஏதோ ஒரு முடிவு வரணுங்கிற ஒரு இடத்துக்கு அவர் போயிட்டாருன்னு தான் அர்த்தம். போயிட்டாரு. நீங்க அப்ப அதுக்காக இப்ப நாளைக்கே வந்து அன்புமணி ராமதாஸ் முடிவு செய்யறாரு, என்டிஏ கூட்டணியில இன்னைக்கே போய் நம்ம சீட் ஷேரிங் ஆரம்பிக்கலாம், இல்ல வந்து நம்ம உள்ள இருக்கோம்னு சொல்லி பேசலாமான்னா முடியுமானா நிச்சயமாக முடியாது. சீனியர் ராமதாஸ் அவர்களுடைய ஒப்புதல் இல்லாமல் அது நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. இப்ப நீங்க நம்ம சர்வேலையே நீங்க வந்து ராமதாஸ் அவர்களோட பேட்டி, சீனியர் ராமதாஸோட பேட்டியை பார்த்தவர்களுக்கு அவர் பிடிவாதமா இருக்க மாதிரி ஒரு தோற்றம் வந்திருக்கும். அதனாலதான் பெரும்பான்மை. ஆனா இந்த பிடிவாதத்தை 2 பேருமே விட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவர் ஒரு டிமாண்ட் வைக்கிறாரு, இவர் ஒரு டிமாண்ட் வைக்கிறார். அது 2 பேரும் விட்டுக் கொடுக்கும் பொழுதுதான் இந்த கட்சி வந்து ஒரு ஆரோக்கியமான பாதைக்கு திரும்ப பார்க்கிறேன். திரு ஷியாம், உங்கள்கிட்ட நிறைவு செய்யறேன், ரொம்ப சுருக்கமா நிறைவு கருத்து. டாக்டர் அவர்கள் ஏன் ரிவோல்ட் வரலன்னா, ஏற்கனவே காம்ப்ரமைஸுக்கு நமக்கெல்லாம் நன்கு தெரிந்த சீனியர்ஸ் முயற்சி பண்ணாங்க. பெரியவற்றை போய் நம்ம டிபேட்டுகளில் பங்கெடுக்கிறவங்க நம்ம எல்லாருக்குமே நண்பர்கள். ஆனா அவர் ஒத்தே வரல. அதுக்கு பிறகுதான் இன்னைக்கு வந்திருக்கிறது தான் ரிவோல்ட். இப்போ காம்ப்ரமைஸ் வந்து முயற்சி பண்ணலன்னா யாருமே இல்லை. எல்லாரும் அப்படிதான் முயற்சி பண்ணுவாங்க. கட்சி நல்லா இருக்கணும், அப்பதான் நான் நல்லா இருக்க முடியும். அதான ஒரு அரசியல்வாதியோட எண்ணமா இருக்க முடியும். ரிவோல்ட் ஆயிடுச்சு. அன்புமணி என்ன முடிவு எடுப்பாரு குடும்பத்துக்குள்ள அது நமக்கு தெரியாது. அப்படித்தான் நம்ம